எப்படி இருக்கீங்க பிரதர்? குட் ஈவினிங் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இடையில உடம்பு சரியில்லை போல, பார்த்தேன் கண்ணெல்லாம் ரெட்டா இருந்தது ஒரு 3 days. ஆமா. ஃபீவருங்களா? கொஞ்சம் ஃபீவர், ரெக்கவர் ஆயிடுச்சுங்களா? பரவாயில்ல. எப்படி இருக்காங்க வீட்டுல பசங்க எல்லாம்? வெரி குட். பசங்க எப்படி இருக்காங்க? வெரி குட், வெரி சூப்பரா. சரி, தேங்க்யூ. ஜெயெல்லாம் தீசஸ் எல்லாம் சரியா போயிடுச்சா? சரியாயிடுச்சா? என்னங்க? ஜெய்க்கு ஜெய் சரியாயிடுச்சு சார். Hats up to you, many thanks to you brother for keeping in prayers and guiding me. Praise God, praise God. Thank you so much brother. Thank you. இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord, praise Jesus. Thank you Jesus. ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும், விடுதலை தாரும், எங்களோட உறவாடும் ஆண்டவரே. உங்க வார்த்தையை தியானிக்கும் போது எங்களோட உறவாடும், எங்களை வழி நடத்தும். இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord, praise Jesus. Thank you Jesus. ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும், விடுதலை தாரும், அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்து. Bind and cast every unclean spirit, Father, the mighty name of Jesus. இயேசுவே நன்றி. கண்களும் காதுகளும் திறக்கப்படுது, ஞானத்தை பொழிந்தருளும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord, praise Jesus. Thank you Jesus. Hallelujah. Praise the Lord. 2 அரசர்கள் 3வது அதிகாரத்துல இருக்கிறோம். இதுல அவரு நம்ம இஸ்ரேலின் அரசர், புது அரசர் ஜோராம், யூதாவின் அரசர் ஜெகோஷாபாத். நம்ம தியானித்த ஜெகோஷாபாத் எப்படி ஆண்டவருக்கு ஏற்றபடியான ஒரு அரசராக இருந்தார் அப்படின்னு பார்த்தோம். ஆனா ஜோராம் அந்த மாதிரி கிடையாது. ஈதோமின் ராஜாவையும் நம்ம பார்க்கிறோம். இவங்க 3 பேரும் மோவாபிய ராஜாவுக்கு எதிராக போரிடுகின்றார்கள். ஜோராமுக்காக இவங்க போரிடுகின்றார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில நல்ல ஆழமான முக்கியமான விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம். 2 அரசர்கள் 3வது அதிகாரத்துல 15வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, எப்படி ஏலியா ஆவியானவர் வருவதற்காக, ஆண்டவரோட வழி நடத்துவதல் பெறுவதற்காக, அபிஷேகத்தை பெறுவதற்காக அவர் என்ன பயன்படுத்துகின்றார் அப்படின்றத நம்ம பார்ப்போம். 2 அரசர்கள் 3வது அதிகாரத்துல 15வது வசனம் வாசிக்கிறீங்களா? யாழ் இசை மீட்டி அவர் ஒரு பாடல் அவங்க பாடுகின்றார். அந்த பாடலுக்கு அப்புறம் அவருக்கு அபிஷேகம் அவருக்கு பெறுகின்றார். 2 அரசர்கள் 3வது அதிகாரத்துல 15வது வசனம். இங்க ஆண்டவரோட வல்லமை அவர் மேல இறங்குகின்றது. அந்த வல்லமை இறங்கினதுக்கு அப்புறம் அவ்வாறே பாணன் ஒருவன் யாழிசைக்காகவே ஆண்டவரது ஆற்றல் எலிசாவின் மேல் இறங்கியது. அப்பொழுது அவர், ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், இந்த பள்ளத்தாக்கு எங்கும் குழிகளை வெட்டுங்கள், ஏனெனில் ஆண்டவர் கூறுவது இதுவே, நீங்கள் காற்றையோ மழையையோ காணப்போவதில்லை. ஆயினும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும், நீங்களும் உங்கள் கால்நடைகளும் விலங்குகளும் நீர் அருந்துவீர்கள். இது ஆண்டவரது அதனால அற்புதமான ஒரு வல்லமையான விஷயங்கள். ஆண்டவரோட பாடல்களை பாடுவது, ஆண்டவரை பாடல், யாழ் இசை மீட்டி, இந்த இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம ஆண்டவரை துதிப்பது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான விஷயம். ஆண்டவரோட வல்லமைகள் அப்ப இறங்குவதற்கு ரொம்ப அது ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு விஷயம். விண்ணுலகத்திலையும் நம்ம பார்க்கலாம். திருவெளிப்பாடு 5வது அதிகாரம், திருவெளிப்பாடு 5வது அதிகாரத்துல 8வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்க அங்க பார்க்கலாம் ஆண்டவரை எப்படி துதிக்கின்றார்கள். யாழ் மீட்டி அவங்க துதிக்கின்றார்கள். 5வது அதிகாரத்துல, திருவெளிப்பாடு 5வது அதிகாரத்துல 8வது வசனம் வாசிக்கிறீங்களா? அந்த 4 உயிர்களும் 24 மூப்பர்களும் ஆட்டுக்குட்டி முன் வீழ்ந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் யாழும் சாம்பிராணி நிறைந்த பொற்கிண்ணங்களும் வைத்திருந்தார்கள். இறை மக்களின் வேண்டுதல்களே அக்கிண்ணங்கள். அவர்கள் 11 பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். ஏட்டை எடுக்கவும் அதன் முத்திரைகளை உடைத்து பிரிக்கவும் தகுதி பெற்றவர் நீரே. நீர் கொல்லப்பட்டீர். உமது இரக்கத்தால் குலம், மொழி, நாடு, மக்களினம் ஆகிய அனைத்தினின்றும் மக்களை கடவுளுக்கென்று விலை கொடுத்து மீட்டு கொண்டீர். ஆட்சி உரிமை பெற்றவர்களாகவும்
குருக்களாகவும் அவர்களை எங்கள் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். அவர்கள் மண்ணுலகின் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆமென். மண்ணுலகின் மீது ஆட்சி செலுத்துகின்றவரை அவங்க எப்படி துதிக்கின்றார்கள். யாழ் இசைகள் நாங்கள் வந்து ஒரு பொருட்களை பயன்படுத்தி பாடுகின்ற பொருட்களை பயன்படுத்தி ஆண்டவர் வந்து அழைக்கின்றார், துதிக்கின்றார்கள். திருப்பாடல் 150வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 6வது வசனம் தாவீது என்ன சொல்றாங்க பாருங்க. ஆண்டவரை துதிக்கிறதுக்கு என்னென்ன பயன்படுத்த முடியுமோ எல்லாம் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. பொருட்களை ஒன்னொன்னா எடுத்து வந்து நியமித்து அவர் சொல்றாரு. நாளிசை மீட்டு இது எல்லாமே எல்லா பொருட்களும் பயன்படுத்துங்க. உயிருள்ள எதுவும் எல்லாமே தான் ஆண்டவரை துதிக்கட்டும். அபிஷேகம் இன்னும் மேலான ஒரு அபிஷேகத்தை நீங்க பயன்படுத்தணும். அமைதியா வந்து ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லலை. ஆனா இந்த வழியாக ஜெபிக்கும் போது இந்த மேலான ஒரு அபிஷேகத்தை உங்களால பெற முடியும். இந்த சூழ்நிலையில இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். திருப்பாடல் 150ல 3லிருந்து 6 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? எக்காலம் முழங்கி அவரை போற்றுங்கள், வீணையுடன் யாழிசைத்து அவரை போற்றுங்கள், மத்தளம் கொட்டி நர்த்தனம் செய்து அவரை போற்றுங்கள், யாழினை மீட்டி குழலினை ஊதி அவரை போற்றுங்கள், சிலம்பிடும் சதங்கையுடன் அவரை போற்றுங்கள், கலீர் என்னும் தாளத்துடன் அவரை போற்றுங்கள். அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. அல்லேலூயா. ஆமீன். ஆமீன். ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 2 சாமுவேல் 6வது அதிகாரத்துல 5வது வசனத்துல தாவீது எப்படி ஆண்டவரை துதிக்கின்றார், இஸ்ரேல் மக்களோட எல்லாரோட சேர்ந்து அவர் வந்து ஆண்டவரை துதிக்கின்றார் அப்படின்றத பார்க்கலாம். அவரோட முழு ஆற்றலோட பாடல்களோட அவர் வந்து இந்த யாழிசை மீட்டி அவர் வந்து ஆண்டவரை துதிக்கின்றார். வாசிக்கிறீங்களா? 6:5. தாவீதும் இஸ்ரேல் வீட்டார் அனைவரும் தேவதாரு மரத்தாலான இசை கருவிகளோடும் யாழ், வீணை, சுரமண்டலம், மேளம், தாளம் ஆகியவற்றோடும் ஆண்டவருக்கு முன்பாக ஆடிப்பாடி கொண்டு வந்தனர். ஆமீன். அதனால நம்ம வந்து ஆண்டவரை இந்த பொருட்களோட துதிக்கிறதுல வந்து இன்னும் அபிஷேகம், இன்னும் ஆழமான ஒரு நிரப்புதலை நீங்க வந்து பெறலாம். அதுக்காக நீங்க வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, பாடும்போது நமக்கு இன்னும் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்காது, பியானோலாம் ஒன்றும் இருக்காது. ஆனா நம்ம வந்து போன்ல சில ஆண்டவரை துதிக்கின்ற பாடல்களோடு சேர்ந்து நம்ம பாடி ஆண்டவரை துதிக்கலாம், ஆண்டவரை ஆராதிக்கலாம். அதை வைத்து நம்ம ஆராதிக்கும் போது அபிஷேகம் 2 மடங்காக இருக்கும். அதனால அது அந்த மாதிரி செய்வது ஒரு நல்ல ஆசீர்வாதத்துக்குரிய விஷயம். அந்த விதத்துல செஞ்சு பாருங்க, எப்படி இருக்கு அந்த அனுபவம், எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. 2 அரசர்கள் 3வது அதிகாரத்துல 17வது வசனம். 2 அரசர்கள் 3வது அதிகாரத்துல 17வது வசனத்துல எப்படி எலீஷா செய்கின்ற ஒரு விஷயம் ஏலியா செய்கின்ற விஷயத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா எலீஷா செய்வது நல்ல வல்லமையான ஒரு விஷயமா இருக்கு. அதை நம்ம வந்து தியானிக்க போறோம். 2 அரசர்கள் 3வது அதிகாரத்துல 17 மட்டும் வாசிக்கிறீங்களா? ஏனெனில் ஆண்டவர் கூறுவது இதுவே: நீங்கள் காற்றையோ மழையையோ காணப்போவதில்லை. ஆயினும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். நீங்களும் உங்கள் கால்நடைகளும் விலங்கினங்களும் நீர் அருந்துவீர்கள். ஆமீன். காற்றையோ மழையோ பார்க்கல அவங்க. ஏலியா வந்து 3 வருடங்கள் மழை இல்லை, அதுக்கப்புறம் மழை வரும்போது எப்படி வருது? காற்றும் மழையும் இருந்தது. காற்று வழியாக இந்த கிளவுட்ஸ் எல்லாம் வரும், மேகம் வரும், அப்புறம் மழை வருகின்றது. ஆனா இப்படி இல்லை, இங்க வந்து காற்றும் இல்லை மழையும் இல்லாம இங்க வந்து ஆண்டவர் வந்து மிகப்பெரிய ஒரு 2 மடங்கான வல்லமையான ஒரு அற்புதத்தை செய்கின்றார். இங்க தண்ணீர் வருகின்றது. மிகப்பெரிய அற்புதங்கள் அவர் இங்க வந்து செய்கின்றார் எலீஷாவின் வழியாக. இது மாதிரி இயேசு ஆண்டவரும் வந்து நம்ம வழியாக இந்த மாதிரி செய்யணும்னு அவர் விரும்புகின்றார். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரத்துல 12வது வசனம் வாசிக்கிறீங்களா? யோவான் நற்செய்தி 14:12. அவர் சீடர்களுக்கு என்ன சொல்றாரு? உண்மையிலும் உண்மையிலும் சொல்ல அந்த 2 வார்த்தைகள் பயன்படுத்தும் போது உறுதியான ஒரு விஷயம் அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார்.
ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமேன். ஆமென். அவர் இது என்ன அற்புதம், இதோட மேலான அற்புதங்கள் என்ன என்ன அப்படின்றத நம்ம தியானிக்க போறோம். எலிஷா வந்து காற்றும் மழையும் இல்லாம அவர் வந்து தண்ணீரை வந்து கொண்டு வந்தார். மேலான அற்புதங்கள் என்ன? திருத்தூதர் பணிகள் 19வது அதிகாரத்துல 11 இருந்து 11 12 மட்டும் ஃபர்ஸ்ட் வாசிப்போம். அதுக்கப்புறம் பவுல் வழியாய் கடவுள் அரும்பெரும் வல்ல செயல்களை செய்து வந்தார். அவரது உடலில் பட்ட கைக்குட்டைகளையும் துண்டுகளையும் கொண்டு வந்து நோயுற்றோர் மீது வைத்ததும் பிணிகள் அவர்களை விட்டு நீங்கும், பொல்லாத ஆவிகளும் வெளியேறும். ஆமீன். ஆமீன். நோய்களும் நீக்கும், பொல்லாத ஆவிகளும் நீக்கும். அது ஒரு விதமான ஒரு கிஃப்ட், ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அற்புதமான விஷயங்கள். அவர் தொட கூட இல்லை, அவரோட துணி, அவன் மேல பட்ட துணிகள் தொட்டால் அற்புதங்கள் நடக்கின்றது. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையும் நடத்தணும், செய்யணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. இன்னைக்கு எனக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்தது. என்னன்னா, ஒரு பெண்மணி, நான் வந்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு பெண்மணிக்கு வந்து என்னாச்சு, அவங்க குடும்பத்துல அவங்களோட ஹஸ்பண்டோட குடும்பம் வழியா பல விதமான என்ன சொல்லுவாங்கன்னா பல விதமான இந்த பில்லி சூனியங்கள்லாம் வைக்கிற ஒரு பழக்கம் இருக்கு அவங்களுக்கு. இவங்க அவங்க வீட்டுக்கு போனாலே பழைய பிரச்சனை. அவங்க வந்து வெளியெல்லாம் போய் வந்து யாருக்கிட்டையும் வந்து நீங்க இந்த சூனியம் வைங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்களே வைப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து திறமை, அந்த அளவுக்கு திறமை, பாவம் செய்யறதுல அந்த அளவுக்கு வந்து திறமை. அவங்களே வந்து அந்த பில்லி சூனியெல்லாம் வைப்பாங்க. அப்போ கொஞ்ச நாள் வந்து நானே எடுத்து விட்டேன். பல சூழ்நிலையில எடுத்து விட்டு அதுக்கப்புறம் வந்து ஆண்டவர் வந்து வழி நடத்தினார். அவங்களுக்கே வந்து அந்த ஆற்றல் இருக்கு. அவங்களுக்கு அந்த ஆற்றல் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 16வது அதிகாரத்துல 20வது வசனம் ஆண்டவர் சொல்றாரு, நம்ம கால் அடியில தான் வந்து சாத்தானை நசுக்கி போடுவார் அப்படின்னு சொல்லி. அமைதி தரும் கடவுள் சாத்தானை உங்கள் காலடியில் நசுக்கி போடுவார். நம் ஆண்டவர் இயேசுவின் அருள் உங்களோடு இருப்பதாக. ஆமீன். ஆமீன். உங்கள் காலடியில், ஏன் காலடியில்ன்றது மட்டும் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை போய் அந்த தீர்க்கதரிசியை பாருங்கன்னு ஆண்டவர் சொல்லல. நீங்க விசுவசிக்கின்றவர்கள் அனைவருக்கும் நீங்க இந்த விஷயத்தை செய்யலாம். அவங்களை வந்து முதல்ல அந்த பயத்தை விட்டு ஆண்டவர் மேல முழுமையான ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் தருகின்ற ஆற்றல் மேல உண்மையான ஒரு நம்பிக்கை, நமக்குள் இருக்கின்றவர் இந்த உலகத்தில் இருக்கின்றவர் பெரியவர் அப்படின்றது. சாத்தானையோட எல்லா வல்லமையும் சேர்ந்து வந்தாலும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கின்றார். நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது. 1 யோவான் 4வது அதிகாரத்துல 4வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. நமக்குள் இருக்கின்றவர் மேலானவர் அப்படின்ற ஒரு விசுவாசமான ஆழமான ஒரு அசைக்க முடியாத விசுவாசத்துக்கு நம்ம வரும். 1 யோவான் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள். நீங்கள் அந்த போலி இறைவாக்கினர்களை வென்று விட்டீர்கள். உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர் கிறிஸ்துவை விட பெரியவர். ஆமீன். நம்பிக்கை வைங்க. உங்க காலடியில வந்து நசுக்குவார் அப்படின்னு ஆழமான ஒரு நம்பிக்கை. இந்த பெண்மணி நம்பிக்கை வச்சாங்க. இயேசுவின் நாமத்துல பெரிய பெரிய ஜபங்கள் எல்லாம் இல்லை. இயேசுவின் நாமத்துல கட்டி திருமணமாக்குனாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த எந்தெந்த பயம் அந்த வீட்டுக்கு போனாவே வெளியில வரும்போது அவங்க நோயோட தான் வர மாதிரிதான் இருக்கும். இப்ப அந்த மாதிரி இல்லை. அவங்க வந்து சந்தோஷத்தோட, அண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நான் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லாம முதல் தடவையா வருஷக்கணக்கா அவங்க அங்க போயிட்டு பிரச்சனைகளோட, நோய்களோட, வேதனைகளோட, சரீர வேதனை, பல விதமான வேதனைகளோட வருவாங்க. இப்போ அது ஒரு பிரச்சனையும் இல்லாம சந்தோஷோட நிறைவான ஆண்டவர் மேல நம்பிக்கை தருகின்ற ஒரு நிறைவு வரை எதுலேயும் நமக்கு கிடைக்காது. அற்புதங்கள் ஆண்டவர் அவங்களுக்காக செய்யணும். நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் செய்யணும். விசுவாசிங்க. ஆண்டவர் மேல ஒரு தைரியம், ஆண்டவர் மேல நம்பிக்கை அதிகப்படுத்துவதற்காக கேளுங்க. இந்த கிருபை உங்களுக்கு தருவாரு. எந்த விதமான தீங்கும் நம்மளை அணுகாது. நம்மளால வந்து அணுகாதுன்றது மட்டும் இல்ல, நம்ம அங்க போய் போரிடுவோம். நம்ம அணுகாதுன்றது மட்டும் இல்ல, அங்க போய் போரிடுவோம். நம்ம ஜெயிப்போம். எந்த விதமான
தீங்கு வந்தாலும் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். வெற்றி ஆண்டவர் தருவார். நம்பிக்கை வைங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு. 2 அரசர்கள் 3வது அதிகாரத்துல கடைசி 2 வசனங்கள் எடுத்து வாசிப்போம். கடைசி 2 வசனங்கள் 24, 25. தனக்கு எதிராக போரின் முடிவு இருந்ததை அறிந்த மோபாபிய மன்னன் வாள் ஏந்திய 700 வீரர்களை சேர்த்து கொண்டு ஏதோ மன்னனை எதிர்க்க சென்றான். ஆனால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. பின்னர் அவன் தனக்கு பின் அரசாளும் உரிமையுள்ள தன் தலைமகனை இட்டுச் சென்று மதிலின் மேல் அவனை எரிபலியாக ஒப்பு கொடுத்தான். இஸ்ரேலர் தங்களுக்கு எதிராக கடுஞ்சினம் மூழ்வதைக் கண்டு அவனை விட்டு அகன்று தம் சொந்த நாட்டுக்கு திரும்பினர். ஆமீன். ஆமீன். மோவாபிய அரசர் என்ன செய்யறாரு? ஆண்டவருக்கு அருவருப்பான விஷயம், சொந்த குழந்தைய வந்து அவர் பலியா கொடுக்கிறார். அந்த வெற்றிக்காக பலியா கொடுக்கிறார். அதனாலதான் அந்த மக்களை வந்து முழுமையாக அழித்தார் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நமக்கு என்ன ஆண்டவர் இவ்வளவு ஆக்ரோஷமா ரொம்ப பயப்படுத்துற மாதிரி இருக்கும். ஆனா இந்த அளவுக்கு அவங்க அதை விட மேலா நிறைய ஆழமான பாவங்கள் செஞ்சுட்டு இருக்கிறதுனாலதான் இந்த விதமான ஒரு அழிவு அவங்களுக்கு வந்தது அப்படின்றத நம்ம மனசுல நம்ம மறக்கக்கூடாது. விவிலியத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்காதனால பல பேர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இருக்காரு பழைய ஆகத்துல. அதை விட மோசமா இருந்திருக்கிறாங்க நம்ம பாவங்கள் செய்யணும். ஃபர்ஸ்ட் நம்ம மனசுல வச்சுக்கணும். அடுத்த ஒரு விஷயம், நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம். இங்க மோவாபு செய்த விஷயத்தினால இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக சில விஷயங்கள் ஆண்டவரோட சினம் வந்தது அப்படின்னு போடுறோம். ஏன் அந்த மாதிரி? என்ன நினைக்கிறீங்க? இந்த இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக ஏன் இந்த ஒரு விதமான ஒரு சினம் வருது? ஆண்டவர் அங்க வெற்றி எல்லாம் கொடுப்பேன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனா கடைசியில இங்க வந்து அவங்க விட்டு விலகுகின்ற விதத்துல வந்து இந்த சூழ்நிலை மாறுகின்ற இவர் இந்த செஞ்ச ஒரு விஷயத்தினால. ஏன் என்ன நினைக்கிறீங்க? முதல் விஷயம், கடவுள் பேர்ல நம்பிக்கை வைக்காம அவங்க வேற நிறைய பாவம் மறுபடி ஏதாவது சின்ன ஒரு இது வந்தாலும் அதை விட்டு 2 வசனங்கள் முதல்ல நம்ம வாசிக்க போறோம். 10வது வசனமும் 13வது வசனமும் 10வது வசனமும் 13வது வசனம். அதுல இஸ்ரேல் ராஜா ஜெரோம் அப்படின்ற ராஜா, இன்னொரு ராஜா தான் ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்திருக்கின்ற ராஜா ஜெகோஷபாத் அப்படின்றவர். இங்க இஸ்ரேல் ராஜா வந்து எந்த விதத்துல விசுவாசம் வச்சிருக்கிறாரு அப்படின்னா, ஆண்டவர் எங்களை தண்டிக்க போறாரு அப்படின்ற விதத்துல அவர் இங்க பேசுறாரு. 2 வசனத்திலையும் ஒரே ஒரு விஷயத்தை தான் அவர் பேசுறாரு. 2 அரசர்கள் 3வது அதிகாரத்துல 10, 13 2 வாசிக்கிறீங்களா? ரெண்டுத்துலயும் அவர் சொல்ற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். ஆண்டவர் அப்பொழுது இஸ்ரேலின் அரசன் அந்தோ அரசர்களாகிய நம் மூவரையும் ஆண்டவர் இங்கே கூட்டி வந்தது மோபாபியர் கையில் ஒப்படைக்கவா என்றான். அப்பொழுது யோசபாத்து, ஆண்டவரின் விருப்பத்தை தெரிவிக்க கூடிய இறைவாக்கினர் யாரும் இங்கு இல்லையா என்று கேட்டான். இஸ்ரேல் அரசனின் பணியாளன் ஒருவன், சாபாற்றின் மகன் எலிசா இங்கே இருக்கிறார். அவர் எலியா கைகளை கழுவும் போது தண்ணீர் ஊற்றி வந்தவர் என்றான். யோசபாத்து, ஆம், ஆண்டவரின் வாக்கு அவரிடம் உள்ளது என்றான். எனவே இஸ்ரேலின் அரசன் யோசபாத்து ஏதோமின் மன்னன் ஆகிய மூவரும் எலிசாவிடம் சென்றனர். எலிசா இஸ்ரேல் அரசனிடம், உனக்கும் எனக்கும் என்ன உறவு? உன் தந்தையின் இறைவாக்கினரையும் உன் தாயின் இறைவாக்கினரையும் நாடி செல் என்றார். ஆனால் இஸ்ரேலின் அரசன், இல்லை, ஆண்டவர்தாம் அரசர்களாகிய எங்கள் மூவரையும் மோபாபியர் கையில் ஒப்புவிக்கும்படி இங்கே கூட்டி வந்துள்ளார் என்றான். ஆமீன். ஆமீன். ஆண்டவர் செய்யறது எதுக்காக கொண்டு வந்திருக்கிறாரு? அழிப்பதற்காக எங்களை கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்றதுதான் அவரோட விசுவாசம். அவர் விசுவாசத்துக்கு ஏற்றபடியாக இங்க நடக்குது, வேற ஒண்ணுமே கிடையாது.
ஆண்டவரின் சினம், இந்த அசுத்த ஆவிகள் அவரை ஏவி விடும்போது ஆண்டவரின் சினம் இவருக்கு மேல வந்துருங்க. ஏன்னா இவர் வந்து விசுவாசத்துல வந்து மோவாபியர் அரசருக்கு எதிராக அவர் போகல. அவர் வந்து நம்பிக்கை இல்லாமதான் போயிருக்கிறார். போரிடுகின்றார், எல்லாம் வெற்றி வராத காரணம் இதுதான். நம்ம வாழ்க்கை நம்ம எதிராக எந்த ஒரு சூனியம் பலிக்கும்னா, நம்ம பயத்தின் சூனியம் நமக்கு எதிராக பலிக்கும். நீங்க எது விசுவசிக்கின்றீங்களோ அதுதான் உங்களுக்கு பலிக்கும். நீங்க நினைக்கிறீங்க, ஐயோ இந்த மாதிரி ஆயிடும், அந்த மாதிரி ஆயிடும், அதுதான் நடக்கும். அந்த மாதிரி இல்லை, நம்பிக்கை வை. எண்ணிக்கை நூல் 23 அதிகாரத்துல 23வது வசனம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு தீங்கும் நம்மளை அணுகாது, அவர் வந்து நம்மளை காப்பாற்றுவாரு அப்படின்னு தான் போட்டு நம்பிக்கை வைக்கணும். காப்பாற்றுகின்ற வசனத்துக்கு மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். வாசிக்கிறீங்களா? எண்ணிக்கை 23:23. யாக்கோபுக்கு எதிரான மந்திரமாயம் ஏதுமில்லை, இஸ்ரேலுக்கு எதிரான குறிகூறல் யாதுமில்லை. யாக்கோபையும் இஸ்ரேலையும் பற்றி இப்போது சொல்லப்படுவது எத்துணை அரியன ஆற்றியுள்ளார் கடவுள். ஆமேன். ஆமேன். ஒரு மாயமும் இல்லை, ஒரு மந்திரமும் இல்லை அப்படின்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. எவ்வளவு பேர் நம்ம இதுல வந்து ஆழமா நம்பிக்கை வைக்கிறோம்? ரொம்ப கம்மி. எவ்வளவு பேர் வந்து அதுக்கு ஏற்றபடியாக நடக்கணும்? ஆண்டவரோட உடன்படிக்கைக்கு ஏற்றபடியா, ஆண்டவர் வார்த்தைக்கு ஏற்றபடியா நடக்கும்போது, இதை நம்பிக்கை வைக்கும் போது உறுதியாக ஒண்ணுமே நம்ம பக்கத்துல வராது, பக்கத்துல வர முடியாது. ஏன்னா ஆண்டவரோட பாதுகாப்பு அப்படி இருக்கும். நான் வந்து ஒரு பெஞ்சமின் அங்கிளோட வந்து அவர் வந்து இந்த மாதிரி இன்டர்நேஷனல் எக்ஸாசிஸ்ட் வந்து அவர் இறந்துட்டார். கோவிட் டைம்ல வந்து இறந்துட்டார். அவரோட வந்து ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஒரு குருத்துவர் வந்திருந்தார். அவர் வந்து ஜெபத்துக்கு வந்திருந்தார். அப்ப அவரு சொன்ன ஒரு விஷயம், அவங்க அம்மாக்கு எதிராக பல பேர் வந்து இந்த மாதிரி ஒரு சூனியம் செய்யறவங்க, நான் நிறைய விதமான ஒரு சூனியம் உங்களுக்கு எதிராக செஞ்சேன், ஆனா ஒரு விஷயமும் பலிக்கலையே, ஏன் அப்படின்னு வந்து அவங்க கேட்கறாங்க. ஏன் இந்த மாதிரி ஒண்ணுமே பலிக்க மாட்டேன்? அந்த அளவுக்கு பாதுகாப்பு நமக்கு ஆண்டவர் தருகின்றார் அப்படின்றத நம்ம மறந்துடும். அந்த அளவுக்கு மேலான ஒரு பாதுகாப்பு பூசை வழியாக பாருங்க, நம்ம ஜபத்தின் வழியாக, ரத்தத்தின் வழியாக நமக்கு பாதுகாப்பு, மாதாமா நமக்கு பாதுகாப்பாக இருக்கின்றார். நம்ம விலகி செல்லக்கூடாது. நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை வைக்கணும். சில பேர் கொஞ்ச நாள் முன்னாடி ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க அம்மா நிறைய விதமான சாபங்கள் விடுறாங்க, இந்த சாபங்கள்லாம் வந்து பயப்படுறாங்க. சாபங்கள் ஒரு சாபம் கேட்கும் போது பயப்படுறாங்க. ஆனா இணை சட்ட நூல் 26வது அதிகாரத்துல 2வது வசனத்துல ஆண்டவர் என்ன வெளிப்படுத்துகின்றார்? ஒரு காரணமில்லாத சாபங்கள் நமக்கு எதிராக பலிக்காது. இணை சட்ட நூல் 26:2, ஒரு காரணம் இல்லாத சாபங்கள் நம்ம மேல பலிக்காது, நம்பிக்கை வைங்க. அந்த நாட்டின் நிலத்து முதற்பயன் அனைத்தையும் எடுத்து கூடையில் வைத்து உன் கடவுளாகி ஆண்டவர். நீதிமொழிகள் 26:2. ஒரு காரணம் இல்லாத சாபம் நம்ம மேல வந்து வராது. சிட்டுக்குருவியும் அடைக்கலான் குருவியும் பறந்து திரிவது போல காரணமின்றி இட்ட சாபமும் காற்றாய் பறந்து போகும். ஆமீன். காரணமின்றி சாபம் நம்ம மேல, நம்ம வந்து ஒண்ணும் ஒரு தீங்கும் பண்ண முடியாது. நம்பிக்கை வை, தயங்காது, ஆண்டவர் உங்களோட இருக்கிறார், ஒரு தீங்கும் அணுகாது அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வைங்க. பயத்துலதான் சாத்தானால செயல்பட முடியும். பயத்துலதான் நம்மளால செயல்பட முடியும். அவனால நம்ம வாழ்க்கையில ஒரு பாதிப்பை கொண்டு வர முடியும். ஏசாயா 54வது அதிகாரம் 17வது வசனம். ஏசாயா 54:17. சரிங்களா? உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்திராது. உன்மேல் குற்றம் சாட்டி தீர்ப்பு சொல்ல எழும் எந்த நாவையும் நீ அடக்கி விடுவாய். இவையே ஆண்டவரின் ஊழியர்களது உரிமை சொத்தும் நான் அவர்களுக்கு அளிக்கும் வெற்றியுமாய் இருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். ஆமேன். ஆண்டவரோட உரிமை சொத்தாக இருக்கின்றோம். ஒரு விஷயம் நம்ம வந்து பாதிக்காது, பிரச்சனை வராது. ஆனா எப்போ இந்த மாதிரி நம்ம ஆண்டவர் அழிக்கதான் போறாரு, நம்ம வந்து ஆண்டவர் மேல நம்ம மேல அக்கறை இல்லை, நம்ம ஆண்டவர் மேல ஒரு ஆழமான விசுவாசம் இல்லையோ,
அப்பதான் அந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு தேடி வரும். அப்பதான் வந்து சின்ன விஷயத்துக்கே நம்ம பயப்படுவோம். அந்த பயத்துக்குள்ள சாத்தான் ஏறி வர வாய்ப்பு இருக்கு. நம்பிக்கை வைங்க, ஆழமான நம்பிக்கை வைங்க. அவர் உங்க மேல வந்து அவர் ஆண்டவரோட வார்த்தைக்கு ஏற்றபடியாக செயல்படுங்க. ஒரு விதமான தீங்கும் வந்து உங்களை அணுகி வராது. உறுதியாக நம்பிக்கையோட நீங்க இருக்கலாம். அது வந்து ஒரு 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 நபரோட வாழ்க்கைன்னு கிடையாது, பல பேரோட வாழ்க்கையில நான் இதை பார்த்திருக்கேன் அப்படின்றத நான் சொல்றேன். ஒரு நபரோட வாழ்க்கைன்னு கிடையாது, பல பேரோட வாழ்க்கையில நான் வந்து பார்த்திருக்கேன். நம்பிக்கையோட ஆண்டவர் மேல நிறைவான நம்பிக்கையோட இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமான என்ன சொல்லுவாங்க, பல விதமான தீங்குகள் அவங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு, பாதுகாப்பு தருவன் தான். எந்த தீங்குமே யாருமே யோசிக்க மாட்டாங்கன்னு ஆண்டவர் சொல்லல. பல விதமான தீங்குகள் யோசிப்பாங்க. ஆனா நீங்க விசுவாசத்திலையும் ஜெபத்திலையும் ஆண்டவர் வார்த்தைக்கு ஏற்றபடியாக உங்க வாழ்க்கையும் இருக்கும்போது நம்பிக்கை வைக்கணும். அவரோட வார்த்தைக்கு ஏற்றபடியாக நடக்கும்போது, நம்ம விசுவாசத்துல இருக்கும்போது, நம்ம உறுதியாக ஒரு விஷயமும் நமக்கு அணுகாது, நம்ம நம்பிக்கையோட இருக்கும்போது பிரச்சனைகள் நிறைய வரும். ஆனா கண்ணோட நம்ம பார்ப்போம், நான் கண் கூட பார்ப்போம். நம்ம அந்த பிரச்சனைகள்லாம் நம்மள நீங்கி விலகுறது நம்ம பார்ப்போம். அதை பார்க்கணும். நம்ம ஆண்டவரோட பாதுகாப்பை நம்ம அனுபவிக்கணும். ரொம்ப முக்கியம். பல விதமான எல்லா விதத்திலையும் ஆண்டவரோட பாதுகாப்பை நான் வந்து பார்த்திருக்கேன்றதுனால நான் சொல்றேன். எல்லா விதத்திலையும் நீங்க சிந்திக்கக்கூடிய பொருளாதார எல்லா விதமான ஒரு பாதுகாப்பையும் ஆண்டவர் வந்து எனக்கு கொடுத்திருக்காருன்னு அர்த்தம் கூடாது. அதனால வந்து சொல்றேன், நம்பிக்கையோட வந்து ஜெபிங்க. உள்ளத்தோட நம்ம இன்னைக்கு தியானித்த விஷயங்கள் என்னன்னு, முதல்ல ஆவியானவரோட நிரப்புதல் இன்னும் ஆழமா நிறைவா பெறணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, யாழ் இசைகள், இந்த பொருட்கள் கருவிகளை வைத்து போன்ல வந்து நல்ல பால்களை போட்டு அதோட சேர்ந்து ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரோட அபிஷேகத்தை நிறைவா பெறுவீர்கள். வல்லமையான விஷயங்கள் உங்க கரத்தின் வழியாக, என் கரத்தின் வழியாக மட்டும் கிடையாது, நம்ம செய்யணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. யோபின் புத்தகம் 1வது அதிகாரத்துல 10வது வசனம், யோபை ஆண்டவர் எப்படி காப்பாத்தினார் அப்படின்னு பாருங்க. யோபின் புத்தகம் 1வது அதிகாரத்துல 10வது வசனம் வாசிக்கிறீங்களா? இது மாதிரி ஆண்டவர் வந்து உங்களை காப்பாற்றுவார், நம்பிக்கை. யோபின் புத்தகம் 1. அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்குரிய அனைத்தையும் நீர் சூழ்ந்து நின்று காக்கவில்லையா? அவன் கைவேலைகளுக்கு ஆசி வழங்கவில்லையா? அவன் மந்தைகளை நாட்டில் பெருகச் செய்யவும் இல்லையா? ஆமேன். இந்த விதத்துல உங்களுக்கு இன்னைக்கு செய்வார் அப்படின்னு சொல்லி விசுவாசிச்சு, இதான் உங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு தருகின்ற வாக்குத்தத்தம். அதை ஏற்றுக்கொண்டு ஜெபிங்க, நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு ஜெபிங்க. இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you, my King. Praise you, Savior. Praise you, Healer. Praise you, Redeemer. Cleanse us with your precious blood. Protect us with your precious blood. எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. எந்த விதமான அசுத்த எங்களை நீங்கள் நேரிட்டால் கட்டி நிர்மூலமாக்குறதுக்கான கிருபை எங்களை ஒவ்வொருத்தருக்கும் தாரமானது. எல்லா அசுத்தமும் கட்டி நிர்மூலமாக்கப்படுத்தும். இயேசுவே நன்றி. ஹalleluya. உங்க வருகின்ற சோதனைகளாக கூட இருக்கலாம். நீங்க வந்து தளர வேண்டிய, மனம் தளர வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. என்ன ஆண்டவரே, நான் இதே பாவத்துல வந்து இதே வந்து விதமான ஒரு டெம்ப்டேஷன் வந்துட்டே இருக்கேன், ஒரு விதமான சோதனைகள் வந்துட்டே இருக்கேன், கட்டி நிர்மூலமாக்கணும். எல்லாம் சாத்தானை அவங்க வந்து உங்களை விட்டு விலகி செல்லுவான். ஓடிப்பட்டு உங்களுக்குள், ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கின்றவர் அவர் வந்து பெரியவர். அதனால இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise my King. Praise your Savior. Praise your Healer. Praise your Redeemer. Cut every bondage, bind and cast every unclean spirit, Father, in the mighty name of Jesus we pray. Amen. God bless you and have a nice day.